100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். உழைப்பாளர் தினத்தையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் அமைந்துள்ள நினைவு சின்னத்திற்கு செல்வ பெருந்தகை மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ள தொழிலாளர்களை மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்று கூறிய செல்வ பெருந்தகை, தொழிலாளர்களுக்கு சட்டப்பிரிவு 44 கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார். வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரில் தாங்கியிருக்கின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். இப்படிப்பட்ட திட்டத்திற்கு 5000 கோடிக்கு மேல் தராமல் பாக்கி வைத்திருக்கிறார்கள். இங்கே இந்த உழைப்பை உறிஞ்சுகிறார்கள். இந்த கிராமப்புற 100 நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற தொழிலாளர்களுக்கும் பாஜக மோடி அரசு வஞ்சகம் செய்கிறது. இன்றுதான் காலையில் எதுவோ கொஞ்சம் விடுவித்திருக்கிறார்கள் என்ற கேள்விப்பட்டோம். முழுமையாக விடுவிக்க வேண்டும். ஆகவே தொழிலாளர் உரிமைகளை நசுக்கின்ற பாஜக ஆட்சி இந்த 44 சட்டங்களை மீண்டும் இயற்ற வேண்டும் என்று இன்றைய மே தின வாழ்த்துக்கள்.